சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/7/2024 சனிக்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் நாள், சப்தமி திதி இன்று இரவு 9:20 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் 12:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக அருமையான உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றி, லாபம், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் வலுத்து சுபத்துவமாக அமைஞ்சிருக்கின்ற ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளால் ஏதாவது விரய செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெரும்பாலும் அவங்களுடைய கல்வி கட்டண அமைப்புகள் அல்லது அவங்களுக்கு கல்வியை எந்த படிப்பு அவங்க படிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பமான நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரங்க பெற்றோருக்கு எல்லாருக்குமே இருக்கும். புள்ள ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, வீட்டம்மா ஒன்று சொல்ல, கணவர், மனைவி இவங்களுக்குள்ள எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் ஏற்பட்டு இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு 3ஆவதாக ஒருத்தருடைய ஒரு சஜெக்ஷன், ஆலோசனைன்னு போனால் அவர் எல்லாத்தையும் விட புதுசாக ஒன்று சொல்லன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்கார்ந்ததாங்க மிச்சன்ற மாதிரியான அமைப்புகள் தான் இப்போது பிள்ளையுடைய விஷயத்தில் அனைத்து மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் பேரில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதுவும் பெண்களுக்கான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, பெண்கள் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கழுத்தில், காதில் போடக்கூடிய அந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லப்படக்கூடிய நகைகள் அல்லது வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தயாரிக்கிறது, விற்கிறதுன்ற மாதிரியான தொடர்பு கொண்டவங்க எல்லாருக்குமே இந்த நாளில் இருந்தே, வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே அபரிமிதமான லாபங்கள், பணவரவு, தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ராசியிலேயே ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா 12 1ஆம் இடங்களில், அதாவது இன்றைக்கு காலையில் ஒரு மாதிரியாகவும் மதியத்திற்கு ஒரு மாதிரியாகவும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு மாறக்கூடிய சந்திரன் ஒரு நிலையில் நல்ல விதமாகவே இருப்பதால் மனசில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தைரிய அமைப்புகள் இன்றைக்கு வரும். பிள்ளையால் ஒரு குழப்பம் இருந்தாலும், தொழிலால், வேலையால் ஒரு குழப்பம் இருந்தாலும், மத்தியானம் 1 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம். அல்லது இதுதான் நமக்கு சரி, இது நமக்கு தேவையில்லை, இந்த இடத்துல ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதையும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மைகளை குறிக்கக்கூடிய சுகாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் அதிபதியோட சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. 9ஆம் இடத்தை வரை சுக்கிரன் பார்க்கிறார் இல்லையா? தாய் தந்தை மூலமான ஒரு கசப்புகள் இப்போது விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக இன்னொன்று கூட சொல்லலாம், அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, அப்பாவுக்கு திடீர்னு இப்படி இருக்குது, அப்பாவுக்கு அடுத்தடுத்து செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, வயதாகிவிட்ட காரணத்தினால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது என்னமோ அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கே, அவரை ஒரு நல்ல ஃபுல் செக்கப் பண்ணிடலாம், இந்த மாதிரியான அவருடைய ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை உள்ள நாளாகவும், கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலேயே அப்படி ஒன்றும் பெரிதாக அப்பாவுக்கு இல்லை என்கின்ற ஒரு நிம்மதி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கலை திறமை உள்ளவளாக இருப்பீங்க.
நல்ல கலா ரசிகர்னு சொல்கிறாங்கல்ல, அவர் எதையுமே ஒரு ஆளுமை திறனோடு சிந்திப்பார். அதே நேரத்தில் அழகுணர்ச்சி மிக்கவர்னு சொல்கிறோம் இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான நுண்ணிய திறமைகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளியே காட்டக்கூடிய, அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறை, சினிமா துறை, தொலைக்காட்சி துறை, ஊடகத்துறை போன்ற அமைப்புகளில் சாதிக்கணும். சமூக ஊடகங்களில் புகழ் பெறணும். சமூக ஊடகங்களில் வருமானமும் வரணும், ஆன்லைனில் வருமானமும் வரணுன்ற மாதிரியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஒரு பெண்ணின் அறிமுகம் அல்லது ஒரு மேலிடத்து லெவலில் இருக்கக்கூடிய பெண், உங்களை விட ஒரு உயரதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய அறிமுகம் கிடைத்து அவர் மூலமான சில பல நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தம்பி தங்கைகள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்களும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகும். தம்பிக்கு எதை செஞ்சு கொடுத்தேன், தங்கைக்கு எதை செஞ்சு கொடுத்தேன், அல்லது தங்கையின் வாழ்க்கை நன்றாக இல்லை, தம்பியுடைய பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லை, இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காவாகவோ சிந்தனைகளை செய்து அதன் மூலமாக குடும்பத்தில் நான் தான் கொஞ்சம் மரியாதைக்குரிய மூத்த நபர் என்கின்ற ஒரு அந்தஸ்து கௌரவத்தை நீங்கள் நிலைநாட்டி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சகல சம்பத்தையும் செல்வத்தையும் புகழையும் தரக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியோடைய அதிநண்பரான சூரியனோடு சேர்ந்து இன்றைக்கு அவர் இருப்பது புதனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு என்பதால் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொல் வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்தை குடும்பம், தனம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 3 நிலைகளாக பிரிக்கிறோம். குடும்பம் இதுவரைக்கும் அமையாதவர்கள் அல்லது குடும்பத்திலிருந்து பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, கூட்டு குடித்தனத்திலிருந்து தனி குடித்தனம் போகலாமான்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது தொழிலை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும், அதற்கு பிறகு முடிவெடுத்து கொள்ளலாம் என்கின்ற நிதானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமண பந்தத்திலிருந்தே வெளியே போயிடலான்ற மாதிரியான கசப்புகளோடு கோபித்து கொண்டு போயிருப்பவர்கள், வழக்காடு மன்றங்களுக்கு போயிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் அல்லது சுற்றுப்புற சூழல்கள் சரியாக இல்லாத தன்மையில் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான பிரிவு நிலைக்கு எதிராக மீண்டும் குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலங்களில் பணத்தையே சம்பாதிக்க முடியாமல் தோற்று போயிட்டங்க, ஒரு 2-3 வருஷமாகவே வாழ்க்கை நல்லா இல்லை, தொட்டது தொலங்கலை, எதை தொட்டாலும் தோல்வி என்கின்ற நிலைகளில் இருந்தவர்களுக்கு கூட இந்த நாளில் இருந்து வெற்றி, சக்ஸஸ் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக பணம் வரக்கூடிய அமைப்பு. மாசமானால் இவ்வளவு போதுமான அளவிற்கு வருமானம் வரும் என்கின்ற நிலைத்த தன்மைகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, காசு பணம் எதுலங்க வருது, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் தானே வருது. அப்போ அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இளம் வயதுக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியது, உதவியாளர்கள் கிடைக்கக்கூடியது, வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்பு, விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தையில் அவங்க விளைவித்த பொருள் நல்ல விலைக்கு போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய, எல்லாவற்றிலும் சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போலையும் அவரவருடைய இருப்பிடம் தகுதிக்கு ஏற்றார் போலையும் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே ஒரு சுப கிரகம் ராசியில் இருந்தால் மனசு கொஞ்சம் தைரியமாக புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதுவும் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசியில் சுக்கிரன் இருப்பதோடு தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு பணம் எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை குறிக்கக்கூடிய சூரியனும் அங்கே இருப்பதால் பணவரவு ஒரு நிலையில் இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்ல நிலைமைகளில் பணவரவு அதாவது உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு 1 மணிக்கு பிறகு 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் ராகுவிடமிருந்து விலகுகிறார். ஆக இன்றைய பலனை ஒரு 2 அமைப்பாக சொல்லலாம்.
மத்தியானம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் மனசு கலக்கமாக இருக்கும். ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, இங்கேருந்து பணம் வருமா, அங்கேருந்து பணம் வருமா, இங்கேருந்து நல்ல தகவல் வருமா, இந்த இடத்திற்கு போகலாமா, இங்கே போகக்கூடாதா, இந்த வேலை சரியாக இருக்குமா, அல்லது இந்த அமைப்பில் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வருமா, அம்மா எப்படியா, அப்பா எப்படியா, குழந்தை எப்படியா என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு மதியம் வரைக்கும் அந்த சந்திர ராகு சேர்க்கையினால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கின்ற அமைப்பாகவும், மதியம் 1 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் ஒரு நல்ல விதமான தன்மைகள், எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான புத்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எந்த இடத்துல கடந்த 1.5 வருஷமாக நமக்கு தோல்விகள் இருக்கிறது என்பதை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இப்போது அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஒரு வருஷமாக நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்குது, தொட்டது தொலங்கலையே, வேலை அமைப்புகள் இப்படி இருக்கே, ஒரு வீடு வாசல் வாகனம் எல்லாவற்றிலையுமே சிக்கல்களாகவே கிடக்கிறது, எதை தொட்டாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இக்கண்ணான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வில்லங்கம் வருது. இந்த மாதிரியான அமைப்புகளை பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படியே கொஞ்சம் மாறி பகுத்தாய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த நாளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கலக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட 4 மணிக்கு பிறகு அப்படியே எழுந்திருத்து எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு வீறு கொண்டு எழுகின்ற சிங்கம்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி கடகராசிக்காரர்கள் ராசியின் சுபத்துவத்தின் காரணமாக எல்லா பிரச்சனைகளையும் ஃபூ அப்படின்னு ஊதிட்டு போகிற நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அங்கே அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மறைவு ஸ்தானத்தில் நிறைவான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. செலவுகள் இருக்குங்க, இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கேற்றாற் போல் வருமானம் வருங்க. ஒரு செலவு வரும்போது வருமானம் இல்லாமல் போய் கடன் வாங்குகிற பிரச்சனைகள் இருந்தால் தாங்க அந்த நாள் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும். அடாடா கடன் வாங்கியாச்சே, இதை எப்படி திருப்பி கட்டுறது, அல்லது கட்ட முடியுமா கட்ட முடியாதா, இங்கே எப்படி அங்கே எப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வந்துடுங்க. அதே நேரத்தில் ஒரு நிறைவான வருமானம் வருதுங்க. ஒரு 1000 ரூபான்ற இடத்துல ஒரு 3000 ரூபா வந்துருச்சு. அந்த 3000 ரூபாயில் ஒரு 2500 செலவு வந்துருச்சுன்னா பரவாயில்லை, 500 ரூபா மிச்சம் இருக்குது, பரவாயில்லைன்னு தானே ஒரு மனசு வருங்க. அந்த மாதிரியான அதிக நிறைவான வருமானம் இந்த வாரத்திற்குள் வந்து இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல செலவுகள் வந்து 12ஆம் இடத்துல சூரியன் மறைந்திருந்தாலும் கூட நற்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுபகிரகமான சுக்கிரனோடு அவர் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடும்பத்தினருக்கு சுப செலவுகள் வரக்கூடிய, ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் மங்கள விஷயங்களே நடக்கலைங்க, ஒரு பூப்புனித நீராட்டு விழாவோ அல்லது வளைகாப்பு, திருமணம் போன்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட கலகலன்னு 4 பெண்கள் சிரித்து பேசுகின்ற அமைப்புகள் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷமும் நடக்கலை என்றிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே அதற்கான முன்னேற்பாடுகள், உறுதி நிகழ்வுகள், ஒரு நிச்சயார்த்தம் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமைத்தும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகளுக்கு போக முடியாத நிலைமையில் இருந்தவங்க, அங்கே போகணுன்றதுக்காக தேர்வுகள் எழுதி முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சிம்மராசிகளுக்கு கூட இருக்கின்ற ஊர்களிலேயே, இருக்கின்ற நாடுகளிலேயே ஒரு வீடு, வாகனம் அமையக்கூடிய அமைப்பு, நல்லதொரு வேலை, தொழில் போன்றவைகள் நிரந்தரமாக அமையக்கூடிய சுப நன்னாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கக்கூடிய சுப யோக நாளுங்க இன்னைக்கு. 2-9 சொல்லப்படக்கூடிய பூரண ராஜயோகாதிபதியான உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். கூடவே அவர் அங்கே விரையாதிபதியாகிய சூரியன் கூட இருந்தாலும் கூட அந்த சூரியன் உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பர் என்பதால் எல்லா நிலைமைகள்லையும் நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, நண்பர்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய தன்மை, ஒரு கூட்டு தொழில் அல்லது ஒரு கூட்டு குடும்பத்தின் மூலமாக பிரயோஜனம் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்,
வழக்காக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸு, அல்லது ஒரு காவல்துறைக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், அல்லது ஒரு அரசாங்க அனுமதி எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு லைசன்ஸ் கிடைச்சாலோ, இந்த ஒரு பெர்மிஷன் கிடைச்சாலோ, அல்லது இந்த பட்டா கிடைச்சாலோ, ஏதாவது ஒன்றுக்காக நம்ம அரசாங்கத்திலிருந்து போய் உதவி கேட்க வேண்டிய நிலைமையில தானே இருக்கிறோம். அந்த நேரத்தில் அரசு அதிகாரம் ஒரு நிலையில் மெத்தனமாகத்தாங்க செயல்படுது. என்னுடைய வேகத்திற்கு அந்த இடத்துல கிடைக்கல. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வரும் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஒரு வாரத்திற்குள்ள அரசு சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடந்து அதன் மூலமாக வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக நீர் சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு தண்ணி, பால், டீ கடை வச்சுருக்கிறேன், பேக்கரி வச்சுருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், நெருப்பையும் தண்ணியும் சேர்த்தா தானங்க அந்த இடத்துல உணவுப் பொருள் வந்துடுது. இந்த மாதிரியான உணவுப் பொருள் அல்லது ஒரு எளிய அமைப்பில் நடைபாதையில் காலையிலிருந்து ஒரு இரவு வரைக்கும் ஒரு சிற்றுண்டி விடுதி நடத்துகிறேன், அந்த இடத்துல ஏதோ என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு தான் எனக்கு கொஞ்சம் வருமானம் வருது. இந்த மாதிரியான ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய வியாபாரம் தொழில் அமைப்புகளில் லாபங்கள் வந்து இருக்கின்ற தொழில் அமைப்புகளை பெருக பண்ணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வேலையில் பட்டம், பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வேலையிலேயே ஒரு நல்ல பேர், சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்பள உயர்வோடு கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் சுக்கிரன் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபாதிபதியும் அங்கே 10ஆம் இடத்தில் இருக்கிறனால இன்றைக்கு தொழில் மூலமான லாபங்கள் நிறைவாக வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 9, 10ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலோ அல்லது ராசியை ஒரு சுபகிரகம் பார்த்தாலோ அவர்களுக்கு அன்றைய நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிக்கு பின்பு உங்களுடைய 10ஆம் அதிபதியாகிய சந்திரனும் ராசியை பார்க்கிறார். ஆக ஒரு தொழில் முன்னேற்றம் அல்லது ஒரு தொழில் மாற்றம் வேலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பிடித்தமான ஒன்று நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். நான் படித்தது வேறங்க, நான் வேலை செய்கிறது வேலைங்க. இன்னொன்று டார்கெட் போன்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க. காலையில் எழுந்திரிச்சு இதை பண்ணினா தான், அல்லது இன்றைக்குள்ளே அந்த வேலையை முடித்தா தான் சம்பளம், அல்லது வாரத்திற்குள்ளே ஒன்றை முடிக்கணும், மாதத்திற்குள்ளே இதை முடிச்சே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நல்ல நாள் இந்த நாள். என்ன கல்வி நீங்கள் படிச்சிங்களோ அந்த கல்விக்கு ஏற்றாற் போல் வேலை தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஒரு பரிசோதனை நிலையம் நடத்துகிறவங்க, அல்லது செவிலியர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய நர்ஸு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய 10ஆம் இடத்துல சுப அமைப்புகள் இருக்கக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டாங்க, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை விட மேலே சின்ன சின்ன மிஷின் வச்சுருக்கிறீங்க இல்லையா, ஒரு தறி போட்டிருக்கிறேன், ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சு அதை வச்சு தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை வச்சுருக்கிறேன். ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், அதை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றுறேன். இந்த மாதிரியாக ஒரு சிறுன அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்னொரு மிஷின் வாங்குகிற அளவுக்கு, இன்னொரு காரோ ஆட்டோவோ வாங்கக்கூடிய அளவிற்கு தொழிலை, வேலையை இரட்டிப்பாக்கி அதன் மூலமான இரட்டை லாபம் கிடைக்கக்கூடிய, அதற்கு முதன்மையான எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாலே அதை தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற ஓரளவிற்கு காசு பணம் வரக்கூடிய நல்ல யோகமாக சொல்லுவோம். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் என்ன கணக்கு, புருஷனாலேயோ பொண்டாட்டியோலோ இன்றைக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
கணவனும் மனைவியும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு வந்துருச்சு இல்லையா? அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆம்பளை மட்டும் வேலைக்கு போவார், பெண்கள் மனைவி அங்கேயே இருந்து குடும்பத்தை கவனிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழல்கள் பார்த்திங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போனால் தான் இரட்டை பிள்ளைகளில் 2ஐயுமே நல்ல விதமாக வளர்க்க முடியும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம ஏதாவது சேர்த்து வைக்க முடியும் என்கின்ற ஒரு மாறிவிட்ட சமூக சூழலில் இன்றைக்கு மனைவியால் ஆதாயம் அடையக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இருக்குது. மனைவியின் பெயரில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி தொழில் நல்ல விதமான முன்னேற்றம், தொழிலை அப்படியே மாற்றலாமா, தொழிலுக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, தொழிலில் கூடுதல் ஆளுங்களை சேர்க்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள், அதற்கான பலிதமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் வீட்டிலிருந்து ஏதாவது உதவியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு மச்சாங்காரர் இந்த இடத்துல ஒரு உதவி பண்ணால் நல்லது, அல்லது பொண்ணு கொடுத்தவரே ஏதாவது ஒரு உதவி பண்ணார்னா இதிலிருந்து கொஞ்சம் கை தூக்கி விடலாம். நியாயமான உதவியை தாங்க நான் எதிர்பார்க்குறேன். மற்றவங்கக்கிட்ட வட்டிக்கு வாங்கிறத விட கடனாக மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் இப்படி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனால் கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக தானே இருக்கும். என்ன இருந்தாலும் சம்பந்தி வீடுன்றது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே குடும்பமாக ஆகிவிட்டோம் தானே என்பது மாதிரியாக உரிமையோடு எதிர்பார்க்கக்கூடிய சில பல விஷயங்கள் இன்றைக்கு மனைவி வழி கணவன் வழி விஷயங்களில் இன்றைக்கு அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு மாதிரியாக நினைக்கவங்க, நேற்று தாங்க 10வது படித்த மாதிரி இருந்தது, இன்றைக்கி காலேஜ் குழந்தை போய்கிட்டு இருக்கா, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் நான் ஒரு பொட்டு தங்கம் கூட சேர்த்து வைக்கலை. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு குழந்தையை கரையேற்றுவதற்கான அத்தனை அமைப்புகளும் வருமானங்களும் வரக்கூடிய அளவிற்கு, சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு சில பல வருமானங்கள் வரக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலை அமைப்புகளில் நிம்மதி இருக்கக்கூடிய, தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியும் எதிர்த்தன்மையுள்ள கிரகமுமான சுக்கிரன் இன்றைக்கு 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். கூடவே உங்களுடைய பாக்கிய அதிபதி சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்ட சூரியன் அங்கே இருக்கிறார். ஆக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டுங்க. கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி, இந்த மாதிரியான பழமொழிகளை கேட்டிருக்கிறோம் இல்லையா? இது மாதிரியான தன்மைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய போக அது எதுவோ ஒன்றாக மாறி அதிர்ஷ்டமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். மத்தியானம் ஒரு 1 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா, பரவாயில்லையே நம்ம இப்படி நினச்சோமே, ஆனால் அது இப்படி நடந்ததே, நல்ல வேலை தப்பாக எதுவும் நடந்தில்லை, நமக்கு ஏற்ற மாதிரியே தான் நடந்திருக்கு, நம்மளே முயற்சி பண்ணி செஞ்சுருந்தா கூட இவ்வளோ சக்ஸஸாக இதை செஞ்சுருக்க முடியாதுன்ற மாதிரியான எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள். அப்பா வழி சொந்தங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் கை கொடுப்பாங்க. அவங்க யார்? சித்தப்பா பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள் போன்றவர்கள், அல்லது அவர்களுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பங்காளிகள், அத்தை மகள், மாமன் மகள் உறவுகளில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களிடமிருந்து இன்றைக்கு ஏதாவது ஒரு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது அப்படியே நிறைவேறக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர் இன்றைக்கி இப்படி கையெழுத்து போட்டார்னா பரவாயில்ல, அவருக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நானும் கையெழுத்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், இப்படி இந்த விஷயத்தை பங்கு பிரித்து கொண்டால் நன்றாக இருக்கும். சொந்த ஊரில் இருக்கின்ற வீடு அவருக்கு, நிலம் எனக்கு, இந்த மாதிரியாக பங்காளி அமைப்புகள் அல்லது கூட பிறந்தவர்களுக்குள்ளேயே ஏதேனும் ஒரு சுமூகமான தீர்வுகள் ஏற்பட வேண்டும் என்கின்ற நினைப்பில் முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. இந்த வாரத்திலேயே இது மாதிரியான ஒருவருக்கு ஒருவர் கை கொடுப்பதன் மூலமாக 2 பேருமே நம்ம நல்லா இருக்க முடியும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமான சில பலன்கள், அந்த பலன்களை அனுபவித்து அதன் மூலமான பாக்கியங்கள் கிடைத்தல் என வயதிற்கு ஏற்றாற் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவை நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்னைக்குங்க. ஒரு 2 சுபர்கள் இப்போது ராசியை பார்க்குறாங்க. குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார் இல்லையா? இதில் இன்னொன்றாக சொல்ல போனோம்னா அட்டமாதிபதியும் சொல்லப்படக்கூடிய சூரியனும் இன்றைக்கி ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. எண்ணங்கள் கொஞ்சம் குறுக்கு வழி சிந்தனைகளில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க.
கடந்த 2-3 வருஷமாகவே இந்த பெரிய லாஸ் வந்துருச்சே, இந்த 2-3 வருஷமாக நமக்கு வந்த ஒரு நஷ்டத்தை 2-3 வாரங்கள்லேயோ 2-3 மாதங்கள்லேயோ திரும்ப எடுக்கிறது எப்படி என்பது மாதிரியான குறுக்கு வழி சிந்தனைகளில் சீக்கிரமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்கின்ற தன்மைகள் இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு மனசில் அப்படியே அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க. இதில் இன்னும் ஒன்று கூட குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தில் சொல்லணும். நேர்மையற்ற விதத்தில் எல்லாருமா நேர்மையாக சம்பாதிக்கிறாங்க, இவங்க இப்படி பாருங்கள், நான் கண்ணுக்கு நேராக பார்த்து இவர் இப்படி இருந்தார், இப்படி இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் இப்படி வந்து தான் அப்படி சம்பாதிச்சார், அப்போ நான் ஏன் அப்படி போய் இப்படி போய் சம்பாதிக்கக்கூடாது என்பது மாதிரியான குறுக்கு வழி சிந்தனைகளும் இப்போது வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்தவர்கள் இல்லையா? மற்றவர்களுக்கே நீங்கள் உழைப்புன்றது எப்படின்றதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பானவர்களாக இருந்தால் நீங்கள் தான் இருப்பீங்க. 60 வயது ஆனால் கூட தோற்றத்தில் 40 வயது கூட தெரியாதவர்களாக மகர ராசிக்காரர்களை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஒரு உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்கள் மனசையும் உடம்பையும் அப்படியே ஒரு மாதிரியாக ஆரோக்கியமாக இளமையோடு வைத்திருக்கக்கூடிய வித்தைகளை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சலனங்கள் லேசாக வந்தாலும் கூட அடப்போப்பா எனக்கு எல்லாமே நேர்மையாக கிடைச்சிரும் என்கின்ற மாதிரியான நற்சிந்தனைகளுக்கு அனைத்து அமைப்புகளின் நடுவில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பிட்ட சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் மனைவியை பற்றிய குறை இருந்தவர்கள், கணவரை பற்றிய குறை இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது இந்த வாரத்திலேயே தீரக்கூடிய அமைப்புகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக குடும்பம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளிர்விடக்கூடிய அனைத்து அம்சங்களும் கிடைக்கக்கூடிய, கடந்த கால கசப்புகள் மறக்கடிக்கப்படக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4-9 சொல்லப்படக்கூடிய ராஜ யோகாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். கூடவே உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியனும் அங்கே இருக்கிறதுனால கணவனாலேயோ மனைவினாலேயோ கடன் வரக்கூடிய சூழல்கள், அவர்கள் விரும்பி கேட்ட ஒன்று அல்லது அவங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக, அவங்களுடைய ஆரோக்கியம் போன்ற அமைப்புகளுக்காக கொஞ்சம் கட்டுக்கு உட்பட்ட கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்கனவே இருக்கிற கடன் தொல்லையில் இது வேற புது தொல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடனை அடைக்கிறதுக்கு கூட சிலருக்கு புதிய கடன்கள் உருவாக்கக்கூடிய சூழல் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ரொம்ப வட்டிக்கு வாங்கிட்டேன், ஆத்திர அவசரத்துக்கு வாங்கிட்டேன், ஒரு மாதிரியான மீட்ரு வட்டி ரன்னு வட்டி அப்படி இப்படி சொல்கிறாங்க, ஏதோ அந்த தேவைக்கு கிடைச்சதை நான் வாங்கிட்டேன், இப்போ அந்த வட்டியை கட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன், வருகின்ற வருமானம் முழுவதும் வட்டிக்காகவே போய்கொண்டிருக்கிறது, அப்படியானால் இன்னும் ஒரு புது கடன் வாங்கி ஒரு குறைந்த அளவு நியாயமான அளவு வட்டி குறைய அமைப்புகளை குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன்னு இந்த மாதிரியான முயற்சிகளில் கடந்த சில வாரங்களாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அமைப்புகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலேயே வேலை மாற்றம் கண்டிப்பாக பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளிலிருந்து ஸ்லைட்டான ஒரு சிறிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். வேலையை விட்டு வெளியே வரவில்லை என்றாலும் கூட செக்ஷன் மாறுதல் மாதிரியான ஒரு அமைப்பு, அல்லது அதிக பணி அழுத்தமுள்ள வேலையிலிருந்து அப்படியே குறைந்த அளவிற்கான ஒரு வேலைக்கு மாறுறது, அல்லது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கேன்னு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது வேலையில் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதிலும் குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் உறுதியாகுதல் அல்லது இன்னார்தான் கணவர் என்கின்ற ஒரு விஷயம், ஒரு நிச்சயார்த்தம் நடக்கிறது இந்த மாதத்தில், அதற்கடுத்த மாதத்தில் நடக்கிற அமைப்புகள் இருந்தாலும் கூட இவரைத்தான் கணவராக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற உறுதி வந்துவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு இனிமேல் கவலை இல்லை என்கின்ற அளவிற்கு நல்லவைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே 6ஆம் அதிபதியும் அவர் கூட இருக்கிறார்.
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மகன் மகளால் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதையே அப்படி கொஞ்சம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகனாலோ மகளாலேயோ கல்வி கட்டணம் போன்ற செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்குறேன், அல்லது சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், அல்லது சில பேருடைய சக்தி கேட்டார் போல் ஒரு காரே வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தைன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ₹1 போட்டால் ₹10 வரக்கூடிய சில துறை அமைப்புகளில், யூக வணிக அமைப்புகள், பங்குச்சந்தை அமைப்புகள், ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதிர்பாராத திடீர் தனலாபம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா போன வருடம் வாங்கி வச்ச ஒரு பொருள் இப்போது டக்குன்னு ஒரு விலை மதிப்பு திடீர்னு டிமாண்டு கூடி அதை மார்க்கெட்டில் இல்லாதவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி போகின்ற அமைப்பு இந்த வாரம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல நாளாக, வியாபார பெருமக்களுக்கு கொள்முதல் குறைவாக அதிகமான லாபம் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பண்ணை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய தென்னந்தோப்பு, பனைமரம் போன்றவைகளை நிறைய வைத்திருக்கக்கூடியவர்கள், உயரமான மரங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள், லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நகரங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அபரிமிதமான லாபம், அந்த நீரை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், அதாவது மீனவ பெருமக்கள் அல்லது கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. இளைய வயதினர் அனைவருக்குமே நட்பு அமைப்புகள் இப்போது நல்ல விதமாகவே கை கொடுக்கும். ஒருவருக்கு ஒருவர் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு சிறிய அளவிலான நட்பு பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இதன் மூலமாக கல்விக்கூடங்கள் மற்றும் வேலை அமைப்புகளில் நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஜோதிட விளக்கமாக பார்த்துடலாம். மன வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்முடைய விளக்க பகுதியில் இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் என்பவை மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்றன. ஆய்வு மனப்பான்மை இல்லாதவர்கள் அந்த 7, 8 செவ்வாய் ராகு இருக்கிறதுனால பிரிவுகள் வரும்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. 7, 8 ராகு செவ்வாய் போன்றவர்கள், சனி போன்றவர்கள் இருந்தாலும் கூட நிம்மதியான மன வாழ்க்கையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விளக்கத்தை நம்ம கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட நம்முடைய கண்ணுக்கு நேராக இன்றைக்கு ஒரு பிரிவுகள் ஒரு அதிகமாகிக் கொண்டே போகிறது என்பதுதான உண்மை. நம்முடைய அம்மா அப்பாக்கள், தாத்தா பாட்டிகள் இந்த டிவோர்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை அறியாமலேயே இருந்தார்களே. தாத்தா பாட்டிகளுக்கு டிவோர்ஸ்னால் என்னன்னே தெரியாதே. கணவனே கண்கண்ட தெய்வம் என்கின்ற ஒரு அமைப்புகள் இருந்த காலகட்டத்தில் நம்முடைய பெண்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு குடும்ப மேன்மைக்காக தங்களையே மெழுகுவத்தி மாதிரி ஒரு தியாக பதுமைகளாகத்தானே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காலமாக இல்லையே. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் வேலைக்கு போகிறார், பெண்ணும் வேலைக்கு போகிறார் என்கின்ற ஒரு அமைப்பில் தனக்கு பிடிக்காத ஆணை தானே முன்னெடுத்து அவரை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகளை, திருமண பந்தத்தை துண்டித்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் பெண்களே பெருகிவிட்ட இந்த காலத்தில் யாருக்கு ஜோதிட ரீதியாக திருமண பந்தத்தில் தடைகள், பிரிவுகள் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களில் ஒருவருக்கு 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு வைங்க. முதல்ல திருமணத்திற்கான தாமதம். 30 வயதுன்றது ரொம்ப அதிகமான வயது. குறைந்தபட்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 25 வயதுகளில் திருமணமானால் அவர்கள் சரியான வயதில் திருமணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆணுக்கு 25 வயசுங்கய்யா, பெண்ணுக்கு 22, 21 வயசு, அது ஒரு சரியான அமைப்பு. இருவருக்கும் எதிர்காலத்தில் பிள்ளை பாக்கிய அமைப்புகளில், பேரன்பேத்தி அமைப்புகளில் நிறைவுகள் வரக்கூடிய பருவம்னு அதை சொல்லிடலாம். ஆனால் 30 வயசாகியும் ஆணோ பெண்ணோ இங்கே கல்யாணம் ஆகாமல் தாமதமாகிக்கிட்டே போதே. இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களில் ஒரு சேர அந்த செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதோடு புத்திர தோஷம் என்கின்ற அமைப்பு இருக்கும். இவர்களுக்கு தாமத திருமணம் அமைகிறது.
ஐயா திருமணம் ஆயிடுதுங்க, 28 வயசுலேயே ஆயிடுது, 26 வயசுலேயே ஆயிடுது. 1 வருஷமோ 2 மாதமோ 1 மாதமோ சேர்ந்திருந்தார்கள். 4 வருடம் கழித்து கூட ஒரு கையில் குழந்தை இருக்குதுங்க, 1 வயசு குழந்தை. ஆனால் டக்குன்னு இப்போ இவங்க 2 பேரும் பிரியணும்னு வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா 2 பேருமே இப்போ வேலைக்கு போகிற காலகட்டங்களில் மற்ற வெளியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை ஒருவர் மீது ஒருவர் சாற்றக்கூடிய அமைப்புகள் இப்போ வந்துடுது. அப்போ ஒரு பொதுவான அம்சமாக கோச்சாரத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ ஜென்மச்சனி அஷ்டமச்சனி, ஒருவருக்கு ஜென்மச்சனி ஒருவருக்கு அஷ்டமச்சனி, இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் பிரிவினைகள் தற்காலிகமாக வரக்கூடிய தன்மை. இதை கூட தற்காலிகம் தான் சொல்லுவேன். அஷ்டமச்சனி ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சேரக்கூடிய சூழல்கள் 90% தம்பதியினருக்கு கண்டிப்பாக வந்துவிடும். அதே நேரத்தில் நிரந்தரமாகவே டிவோர்ஸன் ஆகி சட்டப்படி பிரிஞ்சு இவர் ஒரு கல்யாணம் அவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் போன்றவர்கள் பாபத்துவமாகி இருக்கக்கூடிய தன்மைகள். தாம்பத்திய உறவு அமைப்புகளில் சில பேருக்கு ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் அதிகம் தேவைப்படுகிறது, இன்னொருவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமே இல்லை. ஒருவர் பண வசதி போன்ற அமைப்புகளில் நன்றாக இருக்கிறார், அவருக்கு நல்ல விதமான ஒரு செழுமையான அறிவு இருக்கிறது. இன்னொருக்கு அதில் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் டல் அடிக்குது. திருமணத்தின் போது இருந்த நிலைமைகள் வேறு, இப்போது இந்த 2 வருடங்களில் எனக்கு தெரியக்கூடிய நிலைமைகள் வேறு. இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்திங்கன்னா 6, 8 அதிபதிகளுடைய தசாபுக்திகள்னு சொல்லுவோம். அந்த 6, 8 அதிபதிகளுடைய தசாபுக்தி அல்லது 6, 8ஆம் இடங்களில் பாபத்துவமாக செவ்வாய் சனி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கின்ற அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற தசாபக்தி அமைப்புகளில் கோர்ட்டுகளுக்கு போய் அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை முறித்து கொள்ளக்கூடிய பிரிவினை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரியானவர்களுக்கு பார்த்திங்கன்னா 3, 7, 11 என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கோண அமைப்புகளுடைய அதிபதிகள் வலுத்து 2ஆம் திருமணத்திற்கான அமைப்புகளை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.